படம் வந்து உங்களோட பயோபிக் அப்படின்னு வெளியில ஒரு டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஃப்ரெண்டு ஒருத்தன் அப்படிதான் லவ் பண்ணுவான். நீ சொல்லிருக்கியாடா உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்? எல்லாமே ஒன் சைடு தான். ஸ்கூல்ல ஒன்று, 6th படிக்கும்போது ஒன்று, 12th படிக்கும்போது ஒன்று, காலேஜ் படிக்கும்போது ஒன்று. ஒன்று அப்படியே வரைஞ்சு கொடுத்தேன். சொல்றான் பாருங்க. எண்டில் அட்லீஸ்ட் ஐ லவ் யூ சொல்லிக்கிறாரு அப்படின்னா அவர் என்ன சொன்னார்னா லிப் இல்லையே ப்ரோ பரவாயில்ல பிளாக் ஸ்கிரீனா இருக்கட்டும் அங்க அட்லீஸ்ட் ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டா அப்படின்னு சொல்லி படமா பாக்கும்போது நீங்க ஏதோ இந்த ஜிகர் தண்டா மாதிரி எடுத்த மாதிரி இருக்கீங்களா வச்சு அன்னைக்குடா நான் எடிட்ல பார்த்தேன். ஆக்சுவலி அப்படிதான். சீரியஸ்லி ஆமா ஆமா. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அப்படின்னா யாரை சொல்லுவாங்க? கேரக்டர் என்ன ஏதோ வேண்டாம் சொன்ன மாதிரி இருக்குது. சரி வச்சுக்கோங்க. உண்மையிலே ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் அப்படி இருந்தான், சுதாகர் மாதிரி. ராபிட் நீ சொல்ற நானு என்ன கேள்வி கேட்க வந்த சொல்லு கேள்வி கேளு. இல்ல அப்படியே வேண்டாம் ராபிட் அப்படியே உட்கார்ந்திருக்கான். அண்ணே சும்மா காண சுதாரணே பிச்சு பிச்சு உங்களை வச்சு இவ்வளவு சூப்பரா ஒரு படம் பயங்கரமா எடுத்துட்டீங்க. தில்லு முள்ளு படத்துக்கு அப்புறமா வந்து ஒரு டியூவல் ரோல் பண்றதுக்கு எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்துச்சு உங்களுக்கு? செம்மையா இருந்துச்சு. அக்காவுக்கும் தங்கச்சிக்கான வித்தியாசம் என்ன ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஆமா நீங்க ஒரு உங்க பெர்ஃபார்மன்ஸ்ல நீங்க தான் சொல்லணும் கரெக்ட்டா. நீங்க என்ன வித்தியாசம் பாத்தீங்க? இல்ல நீங்க சொல்லுங்க நான் சொல்றேன். கரெக்ட்டா இல்ல அக்காவே ஒரே மாதிரி தான் பார்த்தேன், தங்கச்சி ஒரே மாதிரி தான். கரெக்ட். இப்போ நீங்க பர்சனலா என்ன அது இன்புட்ஸ் போடிங்க அப்படி சொல்லுங்க. இல்ல அத வந்து ஆக்டரா போட்டுருப்பாங்க, கண்டுபிடிச்சவங்க தான் சொல்லணும். அததான் நானும் சொல்றேன். அவர் கண்டுபிடிக்கல. நான் கண்டுபிடிச்சேன். நான் கண்டுபிடிச்சேன். நானும் கண்டுபிடிச்சேன். நீங்க ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லட்டும் அதுக்கு அப்புறம் தங்கச்சிக்கு அக்கா வந்து லெஃப்ட்ல இப்படி கை வச்சிருந்தாங்க, தங்கச்சி வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி நின்னுட்டாங்க. ஏதோ பண்ணிருக்கீங்கப்பா. நான் கிளிப் சேம் தான். ஒரு கலர்ல 2 கிளிப் வாங்கிப்பாங்க. அது எவ்வளவு சீரியஸா எடுக்கறாங்கல அவங்க. நான் ரொம்ப சீரியஸா இருக்க மாதிரி இருக்கு. என்ன அந்த ஷூட்ல நீங்களும் தானே இருந்தீங்க? இருந்த ப்ரோ டக்குனு கிளிப் கிளிப் இல்ல, தலையில மாட்ற கிளிப். ட்வின்ஸ்ல என்ன டிஃபரன்ஸ் உங்க பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து என்ன டிஃபரன்ஸ் வந்து நீங்க காமிச்சீங்க? இல்ல எப்படி அதை வந்துட்டு ஹோம் ஒர்க் பண்ணீங்க அப்படினா எப்படி இந்த கேரக்டருக்கும் அக்காவுக்கும் தங்கச்சிக்கு என்ன வித்தியாசம்? ஆமா இல்ல ஸ்கூல் படிக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான். ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். இப்போ எனக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனுக்கு ஒரு ஐடென்டிக்கல் ட்வின் இருக்காங்க. பாக்குறதுக்கு தான் லைட்டா வேற மாதிரி இருப்பாங்க. மேனரிசம்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்களோட இந்த ஆஸ்திரேலியால இருக்க பொண்ணுக்கு வந்து அவங்க அம்மா ஸோ கொஞ்சம் ஒரு மெச்சூரிட்டி, ஒரு அம்மா மாதிரி பிஹேவ் பண்ற மாதிரி இருக்கும் லைட்டா. இந்த பொண்ணு வந்து ஒரு மாடர்ன் யூஎஸ்ல செட்டில் ஆன மாதிரி இருக்கும். நான் இந்த விஷயமே கொஞ்சம் மாடர்னா இருக்க மாதிரி. சரி இப்போ வந்து டக்குனு அக்கா நீங்க பெர்ஃபார்ம்லாம் பண்ண கேட்கக்கூடாது. என்ன பண்றதுன்னு தெரியல. சரி நீங்க அக்கா ஓகே இத வச்சு போலாம். பாட்லயே பண்றாங்க டக்குனு. நீங்க பண்ணுங்க. நீங்க நான் அப்படியே அக்காவை பண்றது. நீங்க அக்கா தங்கச்சியா இருந்தா நீங்க எப்படி பண்ணுவீங்க? நீங்க ட்வின்ஸ் அண்ணன் தம்பி. நீங்க ட்வின்னா இருந்தா எப்படி இப்ப அண்ணன் அண்ணன் என்ன பண்றது? அண்ணனுக்கு ஒரு குழந்தை இருக்கு. தம்பி வந்து யூஸ்ல நாசா சயின்டிஸ்டா டேர்ம்ஸ்லாம் அப்புறம் சொல்லணும், அதெல்லாம் சொல்ல முடியாது. அதான் கேரக்டரைசேஷன். சரி நீங்க அண்ணன் தம்பிக்கு டபுள் ஆக்ஷன் பண்ணா ஒரு நார்மலா இருக்கிறது ஒண்ணு, இன்னொரு ஆக்ஷன்ல ஏதாவது டக்குன்னு விட பாக்குறது, இப்படி பண்றது, இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் வச்சுக்கிட்டு அப்படியே பேசிட்டு இருக்கும். டக்கு டக்குன்னு அதுக்கு மட்டும் கண்ணு நிக்காது. இது ஒரு மாதிரி போட்டுலாம். ஐ திங்க் சோ இஸ் a method actor. ரொம்ப மெத்தட். இல்ல எல்லாரும் என்னது டிராவிட் இப்ப டிராவிட் இப்பதான் பிரீத்தி வந்து இன்கார்பரேட் பண்ணாங்க இல்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல. அதான் மெத்தட். டிராவிட் தெரியாது. ஓகே டிராவிட் வண்டியை திருப்பி எடுத்து வாட்ச் இதே மூவி ஃபார் ஃபர்தர் ரெஃபரன்ஸ். லைவ்ல கேரக்டரோடே தான் இருப்பான். கேரக்டரா வாழ்வாங்க. இவ்ளோ ஒரு அதாவது ஸ்டார்டிங்லயே ஒரு இந்த மாதிரி ஒரு ரோல் பண்றது சூப்பரான விஷயம். சோ கண்டிப்பா பிரீத்தி நல்லா அமைஞ்சிருச்சு. ஆங்கர் வேற பிரீத்தி நீங்க சொன்னீங்க எனக்கு அதான் ஆங்கர் வேற காட்றேன்.
தமிழ்லயே போடுறாரு. அதுல ப்ரோ நீங்க சொல்லுங்க, லவ் அப்படின்ற படங்கள் நீங்க நிறைய பண்ணியிருந்தாலுமே வந்து இதுல ரொம்ப சேலஞ்சான விஷயம் லவ் சொல்லாம தான் நீங்க படம் ஃபுல்லா லவ் பண்றீங்க அப்படின்னு நான் ஆகாஷ்ல. ஸோ இதை கேட்கும் போது யூ தாட் யூ கேன் புல் ஆஃப் திஸ், இந்த இது பண்ணிட முடியும்னு தோணுச்சா? எப்படி இருந்துச்சு இந்த கதையா கேட்கும் போது? இப்போ நமக்கு ஒர்க் ஆயிடுச்சு, பட் லவ் சொல்லாத ஒரு லவ் படம் கஷ்டமா தான் இருந்தது. ஐ மீன் நல்லா இருந்தது. பட் நான் ஆகாஷ் கிட்ட ஒண்ணு தான் கேட்டேன். அந்த கிளைமேக்ஸ்ல வந்து அந்த 49 48 அப்படின்னு சொல்லி வரும்ல, எண்டில் அட்லீஸ்ட் ஐ லவ் யூ சொல்லிக்கிறேன் அப்படின்னா அவர் என்ன சொன்னார்ல, லிப் இல்லையே ப்ரோ அப்படின்னு சொல்லி. பரவாயில்ல பிளாக் ஸ்கிரீனா இருக்கட்டும், அங்க அட்லீஸ்ட் ஐ லவ் யூ சொல்லிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆகாஷ் வந்து அந்த டேக்லாம் எடுக்கப்பட்டது உண்மைதான், உண்மைதான் எடுத்தோம் டப்பிங்லயும். ஆனா ஆர்டிஸ்ட்ல இருந்து அழிக்கப்பட்டது உண்மை. நல்லா இருக்கு ப்ரோ. என்கிட்ட 2 பேர் மெசேஜ் எல்லாம் பண்ணி சொன்னாங்க ப்ரோ, இதே முரளின்ற டைட்டிலுக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி எடுத்திருக்கோம் கிளைமேக்ஸ், கடைசி வரைக்கும் அதனால சொல்லல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆகாஷ் சார், இந்த படம் வந்து உங்களோட பயோபிக் அப்படின்னு வெளியில ஒரு டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. பயோபிக் இல்லையா? ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு பொண்ணு அப்படிதான் லவ் பண்ணாங்க. இல்ல நாங்களும் எங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அது மாதிரி எங்க ஃப்ரெண்டுக்கு நடந்துச்சு. உண்மையிலே அவன் மண்டே அன்னைக்கு அந்த பொண்ணு வந்து பிசிக்ஸ் கிளாஸும் டியூஷனுக்கு டென்னிஸ்க்கும் இதான் ரொட்டீனா இருக்கும். தினைக்கு பாப்பா பேசவே மாட்டான், ஆனா ஒரு பொண்ணு தான் மாத்தி அப்படியே இருக்கு. நீங்க எப்படி லவ் பண்ண டைம்ல சின்ன வயசுல நீங்க சொல்லிடுவீங்களா? ஃபர்ஸ்ட் லவ் சொல்லிருக்கீங்க, எழுதி கொடுப்பீங்களா? சொல்லிருக்கீங்களா? ஏய் வெயிட், அந்த கதையை சொல்லுங்க. இல்ல அப்பெல்லாம் மெசேஜ்ல வந்து பேசிடுவேன், பேசதான் வராது. சொல்ல வேண்டியது ஃபேஸ்புக்லாம் இருக்கு, ஜிடாக்ல ஆர்குட் தெரியும், ஆர்குட் இருந்துச்சு. அப்புறம் நெக்ஸ்ட் நீ சொல்லிருக்கியாடா உன்னோட ஃபர்ஸ்ட் லவ்? இல்லம்மா நான் சொன்னது இல்லம்மா. நான் வந்து எப்படிலாம் சொல்லக்கூடாதோ அந்த மாதிரி மூலமா சொல்ல ட்ரை பண்ணிருக்கேன். அப்ப சொல்ல அதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது அந்த மாதிரி அது எப்படி அதோட லிஸ்ட் போடு, சொல்லு. அப்புறமா என்னன்னு சொல்லு. நான் வந்து அவங்கள தவிர மத்த எல்லார்ட்டையும் சொல்லிடுவேன். அவங்களுக்கு எப்படி மத்த எல்லாத்துக்கும் தெரியும் இவன் வந்து இந்த பிள்ளை லவ் பண்றான்னு, அவங்களுக்கு மட்டும் தெரியாது. தூரமா நம்ம காலேஜ் டயத்துல எல்லாம் வந்து என்ன பண்ணுவேன், எல்லாமே ஒன் சைடு தான். ஸ்கூல்ல ஒண்ணு, 6th படிக்கும்போது ஒண்ணு, 12th படிக்கும்போது ஒண்ணு, காலேஜ் படிக்கும்போது ஒண்ணு, எல்லாமே ஒன் சைடு. எல்லா வாட்டியுமே இப்படி தூரம் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க, பஸ் ஏறிட்டாங்க, ஷேஃபா வீட்டுக்கு போயிடுவாங்க, ஓகே பார்த்துட்டு ஓகே, இப்படியே போயிடுச்சு. காலேஜ்லலாம் வந்து லிட்டரலி நான் வந்து அதான் ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்து அப்படியே இல்ல வரைஞ்சு ஆர்டிஸ்டா மாதிரி ஆர்ட்டா வரைஞ்சு கொடுத்தேன். என் மனசு இந்த டிராயிங் வேணா நான் வச்சுக்கிறேன். ஆமா, அந்த பொண்ணு அப்படியே வரைஞ்சு கொடுத்தேன். டிராயிங் நல்லா இருக்குன்னு வாங்கி வச்சுக்கிட்டாங்க, அவ்வளவுதான், வேற எதுவும் நடக்கல. அதோட அதான் என் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரொபோசல் ஸ்கில். பாருங்க படம் வரைஞ்சாராம், நானும் அதே கலை தானே படித்தேன். ஜூனியர். ஆமா ஜூனியர். சுதாகரன் லவ் ஸ்டோரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீங்க சொல்லுங்க. அது நான் லவ் எல்லாம் பண்றேன், எனக்கு தெரியும், சொல்லுங்க. என்ன இல்லடா, நான் வந்து அப்ப அந்த டைம்ல வந்து எல்லாரும் வந்து இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு இது இருக்கும்ல, ஓகேடா இந்த பொண்ணு நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள இவங்களே அந்த பொண்ணு நீ லவ் பண்றேன்னு என்னைய கிளப்பி போட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து போகும்போது சுதாகரன் கத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாரும் அந்த பொண்ணுகிட்ட சொல்லி அந்த பொண்ணு சண்டை போட்டு ஏபா இதை நினைக்கிறேன், நான் பொண்ணு நினைக்கலையே, அது ஸ்டேப்போட இங்கிலீஷ் மீடியம், அதனால இங்கிலீஷ் தான் பேசணும். தமிழ்ல பேசினா ஃபைன் போடுவேன். அது வந்து நினைக்கிறேன் கேட்டு அப்புறம் வந்து அது பேசி சண்டையாகி நல்லாவே பண்ணலடா விட்டுட்டேன். அப்புறமேல சரி இன்னும் கொஞ்சம் தாண்டி போனோம்னா +1 +2 படிக்கும்போது சரி அப்பயாவது ஏதாவது ட்ரை பண்ணலான்னு போனா யாரை நம்ம செலக்ட் பண்ணி கிட்ட போனோம் அண்ணான்றாங்க. சரி போங்கண்ணா நீங்க அண்ணா சொல்லி வச்சிருக்கீங்க, நான் லவ்வே பண்ணலடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் லவ் பண்ணவங்களை கலாய்க்கிறது அந்த மாதிரி செங்கல் சைக்கோ மாதிரி எரிஞ்சு பிரிக்கிறது. நான் காலேஜ் ஃபைனல் இயர்ல அந்த கேங்கா மாறிட்டேன். சுதாகரன் வந்து எந்த காலேஜ் ஒப்படைக்கும் போது எங்க ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்ல லவ் பண்ணுவாங்க நிறைய பேர். லவ் பண்றாங்க இல்ல, லவ் பண்றவங்க ஒன்னா சேர்ந்து வெளியே கிளாஸ்ல இப்ப லவ் பண்ணா ஏதாவது சொல்லிடுவாங்க, நீங்க வந்து நாங்க ஈவென்ட் போறோம் அப்படின்னு லவ் பண்றது. ஒரு லவர் கூட எல்லாரும் பிரிங்கடா அப்படின்னு பொறுப்பு என் கையில பேட் இருக்கு. இப்ப மூடர் கூட யாரு பேசல அடின்ற மாதிரி லவ் பண்ணிக்கிருப்பாங்க. அவங்க கையை பிடிச்சிட்டு போறாங்க, இங்க வாங்கடா உங்களுக்கு எல்லாம் என்னடா வயசு கேவலமா பேசி அவங்க அதோட பிரேக்கப் ஆகி நிறைய லவ் பிரிச்சிருக்கேன். அந்த சாபம் தான்
அந்த சாபம் தான். ஆனா சரி வித்தியாசமான அதுக்காக சொல்றேன், அதுக்காக நீ சொல்லக்கூடிய ஆளு. அப்படி இருந்துமே சில ஜோடி இருப்பாங்க இல்ல, கைய இப்படி பிடிச்சு பாத்துருப்பீங்க, இங்க இருந்து இது வரைக்கும் ஒட்டின மாதிரியே இப்படி போவாங்க, எங்கடா போவீங்க அப்படின்ற மாதிரி. உங்க காலேஜ் என்ஐடி, உங்க காலேஜுக்கு தான் நான் கல்ச்சுரல்ஸ் வருவோம். இவர் மிஸ்டர் ஃபெஸ்டம்பராமே ஃபேஷன் ஷோ எல்லாம் பயங்கரமா பண்ணுவாராமே. ஷாக் ஆயிட்டேன். அது வந்து ஃபேஷன் ஷோவா? இதே அந்த இன்டர்வியூல சொன்னா. ஆனா நான் வந்து 2017ல அவங்க காலேஜ்ல சரி சரி நான் அவாய்ட் பண்றேன். அடுத்த சரி நீங்க சொல்லுங்க எந்த பேஷன் சொல்ல போறீங்க? சத்தியமா பார்த்தது நீங்க இல்ல. batch 2017. 2018 பேட்ச் நான். நீங்க 18 நீங்க அதாவது கிராஜுவேட் பண்ணது 2022. ஓகே. நான் 17 பேட்ச்ல முடிச்சிருக்கீங்க. அப்ப வாங்க. 17 முடிச்சிட்டீங்களா? நான் 17 முடிச்சேன். நீ போனதுக்கு அப்புறம் வெளிய வந்து இங்க வந்து நல்ல வேளை நான் காலேஜ்ல இல்ல. ஏங்க இல்லன்னா அந்த கதையெல்லாம் சொல்லிருப்பேன் நான். ஆனா அந்த காலேஜ்ல போனாலும் ஒரு வைபா இருக்கும். எல்லாம் அன்னைக்கு சாரி எல்லாமே ஒரு குர்தா போட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அவர் டக்குனு வந்தா என்ன சும்மா இங்கிலீஷ்லயே பேசுறீங்க. பாஷா இருக்கும். சொல்றதுக்கு bro பாஷா இருக்கும் எல்லாம். ஆனா ஒண்ணு மட்டும் காமெடி ப்ரோகிராம்ல வந்து ஃபுல்லா உட்கார்ந்திருப்பாங்க. சீரியஸாவே யோசிச்சு பார்த்தா இந்த மாதிரி தான் விதை முறையில வந்து உங்க கேரக்டர் தவிர இந்த படத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அப்படின்னா யார சொல்லலாம்? from பிரீத்தி. சுதாகர் கேரக்டர். எஸ்டிஆர் ஃபேன். நீங்க என்ன சொன்னீங்க? ஓகே. எனக்கு ஏஞ்சல் தான் சொல்லணும். சரி ஏஞ்சல் யார சொல்லனா உன் பேர் நீயே சொல்லு. பாப்பா. இல்ல இல்ல எனக்கு ஃபாஃபா கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. அது பாப்பா மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா ஆமா ஆமா. எனக்கும் அவர் கேரக்டர் எனக்கு சுதாகர் அண்ட் ஃபாஃபா யா. டிராவடே சொல்லி தான் அவனுக்கு சொல்லுங்க. என்ன ஏதோ வேண்டாம் சொன்ன மாதிரி இருக்குது. சரி வச்சுக்கோங்க. இல்ல ஜூஜோனோட இன்ஸ்பயர்ட் கேரக்டர் ஒருத்தர் இருக்காரு. ஆ அந்த கேரக்டர் முடியும். சுதாகர் கேரக்டர் அதோட ரொம்ப